ஸ்ரீ 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 எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் என்றாலேயே ஒரு பிரியமான ஒரு தெய்வம். நம்மை அறியாமல் ஒரு அன்பு தோன்றுகிறது. அதுவே ஒரு சிறந்தது. கிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவோ சொல்லலாம். இருப்பினும் அந்த கிருஷ்ணா அவதாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அதுதானே முக்கியம். நாம் என்ன புரிந்து கொள்வோம்? கிருஷ்ணா அவதாரத்தில் முக்கியமானது நமக்கு சிறிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமானது என்ன? கிருஷ்ணனை குருவாக எடுத்துக்கொண்டால் அர்ஜுனன் கிருஷ்ணனை குருவாக எடுத்துக்கொண்டார். அங்கே அர்ஜுனனுக்கு உபதேசம் நடைபெற்றது. அடுத்து பார்த்தால் யசோதை கண்ணனை தன் குழந்தையாக பாவித்தார். கண்ணன் 7 உலகத்தையும் தன் வாயில் காண்பித்த பின்னும் நீ உலகிற்கு தாயாக இருக்கலாம், தெய்வமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ மகன்தாண்டா. கண்ணா, நீ மகன்தான். எத்தனை விஸ்வரூப தரிசனம் வந்தாலும் என்னை பொறுத்தவரை நீ மகன்தான் என்று அவனை கட்டி ஆண்டாள். தாயின் பாசம் அங்கே. அது பாசபக்தி, தாயின் பாசபக்தி அங்கே. நாம் பகவானை பாசமாக மகனாகவும் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தால் நட்பு பக்தி, நண்பன் என்ற பாவனையில் பக்தி. குசேலர் தனக்கு அவுலை எடுத்து வந்து பகவானுக்கு கொடுக்க வேண்டும். கண்ணனுக்கு நண்பன் சிநேகிதத்தால் இதை தர வேண்டும் என்று ஆசையுடன் எடுத்து வந்தார். யாரோ பழைய துணியில் ஏதோ எடுத்து வந்தான் என்று அதை வீசிவிடாமல் அவனை அரவணைத்து என் நண்பன் இருவர்களும் கொஞ்சினார்கள். பிறகு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று நட்பு உரிமையுடன் கேட்டார். அப்போது அவளை தருகிறார். அந்த அவளை வாங்கி சாப்பிடுகிறார். இங்கே நட்பில் சிறந்தவர். இது நட்பு பக்தி என்று அழைக்கப்படும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது காதல், பிரேம பக்தி. எதை வேண்டுமானாலும் நம்மால் செய்துவிட முடியும். ஆனால் இந்த பிரேம பக்தி என்பது மிகவும் கடினமானது. நம்மை முழுவதுமாக பகவானுக்கு அர்ப்பணித்து பகவானை நம்முள் வைத்து கொண்டு பூஜிப்பது தான் பிரேம பக்தி ஆகும். இந்த பிரேம பக்தியை கோபிகாஸ்திரிகள் தங்கள் செயலில் காண்பித்தார்கள். பகவானை பிரேமையிலும் கட்டி போடலாம், இது பிரேம பக்தி என்று சொல்கிறார். அடுத்தது நாம் தெய்வ பக்தி என்று சொல்லலாம். தெய்வ பக்தி என்றால் என்ன? கண்ணனிடம் யார் தெய்வ பக்தி கொண்டார்? பீஷ்மாச்சாரி தான் நோக்கும்பொழுது கண்ணனை சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தான் கண்ணன் என்று உணர்ந்தார். உணர்ந்த பிறகு ஐயா நீ தெய்வம் என்று அங்கே தனது தெய்வத்துக்கு கூறிய என்னென்ன பக்திகள் செய்ய வேண்டுமோ அதை செய்தார். இதில் நாம் என்னத்தை உணர்ந்து கொள்கிறோம்? கண்ணனை எந்த பாவனையாலும் எந்த பக்தியாலும் நாம் அடையலாம். ஆனால் நமக்கு வேண்டியது அவனது அன்பு உண்டே. அதற்காக நாம் எவையும் செய்யலாம். ஸ்ரீ ஸ்ரீ